ஹாய் காய்ஸ். என்னோட ஹேர் வந்து ரொம்ப நாளாகவே ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. எங்கள் மாமியார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீ ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுற, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே அரப்பு இருக்கே, நீ அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. நானும் ஆஃப்டர்நூன் டைமில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் அரப்பு செடி எங்கே இருக்குன்னு தேடி தேடி பொறிச்சிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பறிக்க போயிட்டேன். பறிச்சுட்டு நல்லா பார்த்தேங்க, வெயில் காலத்துலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பறித்து எடுத்துக்கிட்டு வந்து நல்லா அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை மாடியில் 2 டேஸ் காய வச்சிடலான்னு காய வச்சுட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஒரு மொறுமொறுன்னு காஞ்சிருந்துச்சு. அந்த லீஃப் தனியாக, அந்த குச்சி தனியாக வர அளவுக்கு காஞ்சிருச்சு. கையிலேயே ப்ரெஸ் பண்ணேன், அந்த லீஃபெல்லாம் கொட்டி கீழே வந்துடுச்சு. நமக்கு இந்த குச்சியெல்லாம் தேவையில்லை, அந்த லீஃப் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் அந்த குச்சியெல்லாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தூக்கி ஓரம் போட்டுட்டேன். அந்த லீஃப்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி நான் மிக்சிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் போட்டிருப்பேன். சூப்பராக ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு. நான் வந்து இது ஒரு ஏர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நமக்கு தண்ணி படாமல் காற்று போக